அமெரிக்காவா அது ஒரே அதிபர், மற்ற நாடா ஒரே ஒரு அதிபர். அதுபோல உட்காந்துக்கணும், அது நம்ம அதிபரே உட்காந்துக்கணும். அளவைக்கும் தனியா தேர்தலும், சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தும் போதே நீ செலவினங்கள் இருக்கும்போது, இப்போ ஒரே நாடு ஒரே வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன். நான் உங்க நந்தினி. இன்னைக்கு காமன் மேன் கேள்விகளுக்கு திரு ஜீவா அவர்கள் அவருடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடைபெறுவது ஒரு சிறப்பு தீர்வாக இருக்குமா? இதன் எதிர்மறை விளைவுகள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுனா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை வந்து பாஜக இன்னைக்கு கொண்டு வராங்க. பட் பாஜக இன்னைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, பாஜகவினுடைய ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாஜக ஏற்கனவே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே வரி, அது வந்து ஜிஎஸ்டி வரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒற்றைத்தன்மையை நோக்கி செயல்படக்கூடிய அரசு தான் பாஜக அரசு. இது வந்து எங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா, ஜெர்மனியில ஹிட்லர், இத்தாலியில வந்து முசோலினி, இவர்கள் என்னன்னா ஒரு நாட்டை வந்து ஒற்றைத்தன்மையா இருக்கும், ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த இடமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அதுதான் அந்த ஒற்றைத்தன்மை வாய்ந்தது. இந்தியாங்கிறது பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. அதனால தான் இங்கே உள்ள தேர்தல்களும் சட்டமன்றத்துக்கு ஒரு போலவும், உள்ளாட்சிகளுக்கு ஒரு மாதிரியும், நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ அது ஒரு வகையாகவும் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதுலேயுமே என்னன்னா பாஜகவுக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதான் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒற்றைத்துவ சித்தாந்தம் இருக்கு. அப்போ தொடர்ச்சியாக பாஜக இப்போ ஒரே சட்டம் என்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராங்க. பொது சிவில் சட்டம் என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் கிரிமினல் சட்டம் ஒன்றா தான் இருக்குது. ஒரு குற்றம் செஞ்சாருன்னா அவருக்கு இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி. அதுபோக சிவில் சட்டம் அப்படிங்கிறது மதவாரியாக இருக்குது. இப்போ ஒரு இஸ்லாமியர்னா அவங்களுக்கு ஒரு சிறுபான்மை அப்படின்னா இந்தியாவோட ஒரு அங்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சட்டங்கள் ஒரு சில பல வசதிகளை கொடுக்குது. இஸ்லாமியர்களுக்கு சில பல வசதிகளை கொடுக்குது திருமண முறைகளுக்குள்ள. அப்போ அதையும் நான் வந்து ஒட்டுமொத்தமாக பொதுவாக ஆக்குவேன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமாக இந்துத்துவவாதிகளா இந்துக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் இதர மக்களை வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குறது தான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதே போல் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இதுபோல் தொடர்ச்சியாக இந்த பன்மைத்துவத்தை சிதைக்கும் வகையில் தான் இந்த ஒற்றைத்துவத்தை கொண்டு வராங்க. அதனுடைய ஒரு ஏற்பாடு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் நாம் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று மக்களவை. இப்போ மக்கள் வந்து இது 2க்குமே வேறு விதமாக தான் பார்ப்பாங்க. இப்போ மக்களவை அப்படின்னா மத்தியில் ஆட்சி எந்த ஆட்சி இருக்குது, இப்போ வந்து காங்கிரஸா, பாஜகவா, இல்லை இந்தியா கூட்டணியா, இதுபோல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த கட்சிகள் எப்படி ஆளுது, என்ன கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து மக்களவை தேர்தலில். சட்டமன்றங்கிறப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தன்மை இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கு என்ன ஒவ்வொரு இது ஒரு தேசிய இனம் மாதிரி தான். இங்கே தமிழ்நாடு, அங்கே மலையாளம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள பல நலன்கள் இருக்குது, இவங்களுக்கு பல கொள்கைகள் இருக்கிறப்ப ஒவ்வொரு மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி தனியாக இயங்கும். இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு இந்த பன்மைத்துவத்தெல்லாம் சிதைக்கிற வகையில் இந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி, மாநில சுயாட்சியை சிதைக்கும் வகையில் தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத பாஜக திட்டமிட்டு நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதா. இந்த நடைமுறை அமல்படுத்துமானால் மாநில சுயாட்சி பாதிக்கப்படும் நீங்க சொல்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு தடவை இன்னைக்கு வந்து ஆரம்பத்தில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிற்பாடு தேர்தலுங்கிறது ஒரே முறை தான் தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரே நேரத்தில் தான் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் தான் தேர்தலுங்கிறது நடக்கும். நீங்கள் இடையில வந்து என்ன அப்படின்னா பல அரசுகள் வந்து மாநில அரசுகள் கவிழ்க்கப்பட்டுச்சு. நீங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை ஆட்சியவே வந்து கவிழ்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி நடக்குது இல்லை, பாஜக வந்து பல எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கி இப்போ மகாராஷ்டிராவில் பல திருமொழி வேலையை பண்ணுற மாதிரி இப்போ ஒரே மாதிரி தேர்தல் நடந்துட்டு இருக்க டயத்தில் பல இடங்கள் இந்த குளறுபடி நடக்கிறனால ஒரு 3 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அந்த இடையில அந்த ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ இப்படி போகும்போது இந்தியா முழுக்கவே என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே ஒன்று போல் நடந்துகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே 5 வருஷம் ஒரு ஆட்சி நடக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அங்கே தேர்தல் அப்படிங்கிறப்ப மாறி மாறி சட்டமன்றத்துக்கு ஒரு முறையாகவும் மக்களவைக்கு ஒரு முறையாகவும் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இப்போ ஆட்சி அமைச்சு ஒரு 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அடுத்த வருஷம் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஆட்சிக்கு ஒரு 5 வருஷம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடியாக இங்கே ஆட்சி அமைச்சு கவர்மெண்ட் அமைச்சு 2 வருஷம் ஆகுது, பேலன்ஸ் இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறப்ப இந்த அரசுக்கு 2 வருஷம் லாஸ். அப்போ இதே மாதிரி இன்னொரு மாநிலம் வந்து ஆட்சி அமைச்சு 1 வருஷம் தான் ஆகுது, இன்னும் பேலன்ஸ் 4 வருஷம் இருக்குது. அப்போ அடுத்த வருஷமே வந்து ஆட்சியை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டாங்க, அவங்களுக்கு 4 வருஷம் லாஸ். அப்போ இந்த மாதிரி இந்த 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 குளறுபடிகள்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடக்குங்கிற ஒன்று.
இப்படி நடக்கிறதுக்கு அதுக்காண்டி பல பேர் சொல்லலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா போகுமே அப்படி மாரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே வந்து விரோதமானது. எந்த ஒரு மாநில இதெல்லாம் மாநில சுயாட்சிக்குள்ள வராது. நீ ஒரு மாநில சுயாட்சிய மீறி ஒரு அரசாங்கத்த வந்து இப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா இவங்க வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறி அவர்களுடைய நலனுக்காக இந்த விஷயங்கள செய்றது தான். ஏன்னா குறிப்பா, இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கீழ் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு வந்து இந்த புதிய ஒரே நாடு ஒரே தேர்தல்ல, நீங்க வந்து இந்த மாரி ஒரே தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்திக்கலாம் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறது, நீ ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கீழ் உள்ளத நீ அப்படியே ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிற வேலை தான். இது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. நீ ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு வந்து கல்வியா இருக்கட்டும், கல்வி வந்து ஒரு மாநில பட்டியல்ல இருந்தத அது பொதுப்பட்டியல் ஆக்கி, இன்னைக்கு அத எந்த அளவுக்கு கல்விய வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒன்றிய அரசு கையகப்படுத்துதோ, அதுபோல என்னன்னா, இந்த அந்த ஒற்றைத்துவம் மட்டும் தான் தலைமையா இருக்கணும். அதாவது இது 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 எதனுடைய நீட்சி அப்புட்ன்னா, இப்ப அமெரிக்காவா அது ஒரு ஒரே அதிபரு. மத்த நாடா ஒரே ஒரு அதிபர். அதுபோல இந்தியா அப்புட்ன்னா, இந்த பல என்ன சொல்ல வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கா? இத வந்து பெரிய வேற்றுமையா பார்த்து, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆளா உட்காந்துக்கணும். அது நம்ம அதிபரே உட்காந்துக்கணும். அதற்குரிய ஏற்பாடா இத பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அப்ப ஒரு மாநிலத்தின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல யார் நடத்துறா அப்படிங்கிற வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா கையகப்படுத்துங்கிறது மாநில சுயாட்சியவே மீறக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க மாநில ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு அப்புட்ன்னா, அங்க வந்து நீங்க ஒரு ஆட்சி வந்து நீங்க மகாராஷ்டிரா போல பல இடங்கள்ல ஆட்சி கவிழ்க்கப்படுது. அப்ப ஆட்சி கவிழ்க்கப்படும்போது, அங்க ஒரு குடியரசுத் தலைவர தான் உட்காந்து இப்ப அது இடைப்பட்ட காலகட்டத்தில அவர தான் உட்காந்து ஆட்சி அமர்த்தக்கூடிய நிலைமையா இருக்குது. அப்படிங்கிறப்ப அதுவுமே வந்து ஒரு மாநில சுயாட்சிய பாதிக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இருக்கிற இடத்துல, ஒரு குடியரசுத் தலைவர வந்து அமர வச்சு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ஏற்பாடு. அது நீங்க ஜம்மு காஷ்மீர் பல மாநிலங்கள்ல இந்த அரசு செஞ்சத பார்க்கலாம். அந்த விஷயத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது மாநில சுயாட்சியுமே வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறது. நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்துவது மக்கள் செலவை குறைக்கும். மக்கள் நலத்திட்டங்கள் தொய்வின்றி செய்யலாம் என பாஜக கூறியது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது பாஜக வந்து ஒரு திட்டத்த கொண்டு வருது அப்படின்னா, அதனுடைய உள்நோக்கம் என்பது ஒரு நோக்கம் இருக்கும். இது போன்ற வாதங்கள் எல்லாமே என்னன்னா, ஒரு ஆதாரமற்ற வாதம் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு மக்களவைக்கும் தனியா தேர்தலும், சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தும்போதே நீ செலவினங்கள் இருக்கும்போது, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 140 கோடி கிட்டத்தட்ட 140 கோடி ஜனத்தொகை வாக்களிக்கக்கூடிய 140 கோடி மக்கள்னா, அதில குறிப்பிட்ட மக்கள் வாக்காளர் இருக்கக்கூடிய நேரத்தில, அத்தன பேரும் தேர்தல சந்திக்கும்போது எவ்வளோ செலவினங்கள் அதிகமாகும்? இதுக்கு முன்னால தலைமை தேர்தல் ஆணையரா இருந்த எஸ்.ஒய். குரேஷி வந்து என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, கிட்டத்தட்ட இதனுடைய செலவு வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா, புதிதாக இவிஎம் மிஷின் வாங்கணும், விவிபேட் மிஷின் வாங்கணும். இதனுடைய செலவு கூடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாமே ஒரு ஆதாரமற்ற எந்த தெளிவின்மை ஒரு ஒரு நிரூபிக்கப்படாத வாதம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து செலவு அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த அரசாங்கம் சொல்லுது. அதாவது மக்கள் மத்தியில வந்து இது வந்து செலவ குறைக்கும். ஆ பல நேரங்கள்ல வந்து தேர்தல் அடிக்கடி நடந்துட்டு இருக்கனால நலத்திட்டங்கள் உதவி செய்ய முடியல. நாம வந்து மக்களுக்கு திட்டங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ பெரிய அக்கறையா இருக்கிற மாரி பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க செலவு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இந்த பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு எந்த அளவுக்கு வரி சலுகைய வந்து தள்ளுபடி பண்ணுது. பல கோடி ரூபாய் கடன வாங்கிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடணும்போது, அது பல்லாயிரம் கோடிக்கு மேல. இன்னைக்கு அதானி எந்த அளவுக்கு முதல் அவ்வளோ விஷயத்த பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப, நீங்க வந்து ஒரு செலவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா, மக்கள் மத்தியில அவங்க வந்து இந்த 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 முறைய வந்து ஒரு ஆதரிக்கிறமான மனப்பான்மை மக்கள்ட்ட எப்படி கொண்டு வரணுமோ, அத சொல்றதுக்கான விஷயம் தான். ஆனா, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கிறது தான். நீங்க நலத்திட்டங்கள் என்ன இப்போ ஒரு 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 மாசம் ஒரு தேர்தல் நடக்கு அப்புட்ன்னா, நீங்க நலத்திட்டத்த அறிவிக்க முடியாது. ஆனா மக்கள் பிரதிநிதியா அந்த வேலைகள வந்து செஞ்சுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான். பட் பாஜகவினுடைய இதுக்கு பின்னாடி உள்ள முக்கியமான திட்டத்த நம்ம வந்து அதனுடைய சித்தாந்தம், கொள்கைய புரிஞ்சா மட்டும் தான், நாம அத எதுக்காண்டி கொண்டு வருது அப்படிங்கிறது தெரியும். இது போன்ற காரணங்கள் எல்லாம் என்னன்னா, அது வந்து அதனுடைய கொள்கை என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மக்களை ஏமாத்தக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்க வந்து தேர்தல் வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியாவும், மக்களவைக்கு ஒரு மாரி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, மக்கள் வந்து என்னன்னா, சட்டமன்றத்துக்கு ஒரு தன்மையாவும், மக்களவைக்கு ஒரு தன்மையாவும் பார்க்குறாங்க. ஆனா, ஒரே மாரி தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து இப்ப வந்து இங்க ஒரு வேள திமுக கூட்டணி வந்து இங்க நிக்குது, சட்டமன்றத்துல நிக்குது அப்படிங்கிறப்ப, மக்களவையில அங்க மோடியோ, இல்ல இந்தியா கூட்டணியோ, இல்ல காங்கிரஸோ இந்த மாரி நிக்கும்போது, மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்ப சட்டமன்ற ரீதியா பார்க்குறாங்க. மாநில அரசுல யார் தேர்ந்தெடுக்கப்படணும்னு. மத்தியில காங்கிரஸா, இந்தியா கூட்டணியா இப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறப்ப, பாஜகவினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரே மனநிலையில தான் இருப்பாய்ங்க. இங்க வந்து உள்ளாட்சிக்குள்ள இங்க ஒரு மாரி குளறுபடியாவும், தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியலாவும், மத்தியில ஒரு அரசியலும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஃபோக்கஸ் மத்தியில யார் இருக்கா? இந்த 2 கட்சிகள் இது போல தான் இருக்கு அப்படின்னா. அப்ப இதனால என்ன ஒரு பெரிய பாதிப்புன்னா, தேசிய கட்சிகளுக்கு பெரும் ஒரு பலம் வாய்ந்ததா இந்த ஒரே நாடு ஒரே
தேர்தலுங்க இருக்கும். பட் மாநில கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதனால தான் மாநில சுயாட்சி பாதிக்கப்படுது. ஒவ்வொருடைய மாநில கட்சிகள் பாதிக்கப்படுங்கிறது. பட் இதையுமே வந்து பாஜக வந்து ஏன் செய்யுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிற்பாடு இந்தியாவுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுச்சு. அப்ப மத்த கட்சிகள்லாம் இதர சொற்பமான சீட்டுகள் தான் ஜெயிப்பாங்க. மெஜாரிட்டி காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா, அப்ப மக்களவைக்கும் ஒரே மாரி தான் தேர்தல் நடந்துச்சு. மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரே மாரி தான் தேர்தல் நடந்துச்சு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும். அங்க மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும். அதே மாரி இந்தியாவுல எந்த மாநிலத்துக்கு போனாலும், அங்க ஆட்சியில காங்கிரஸ் இருக்கும். மத்தியிலயும் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கும். அப்ப என்னன்னா, நீ ஒரே நாடு, ஒரே தேர்தல் இதுபோல் நடத்தும்போது, மக்கள் ஒரே மனப்பான்மை இருப்பாங்க. அங்க ஒரு தேசிய கட்சிய தான் அங்கீகரிப்பாங்க. அது மூலியமா லாபம் அடையலாம் அப்படிங்கிறத பிஜேபி வந்து நினைக்கிறேன். அதனால தான் அப்ப அதே மாரி இன்னைக்கு நம்ம ஒரே நாடு, ஒரே தேர்தல கொண்டு வந்தோம் அப்படின்னா, நாமளும் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எப்படி வந்து சுதந்திரத்துக்கு பிற்பாடு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சோ, அதே மாரி இப்பயும் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில நம்மளுடைய பாஜகவினுடைய அந்த வகுப்புவாத கொள்கை, மதவெறி கொள்கை மக்கள்ட்ட வந்து இப்படி போய்க்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் மறைக்கணும் அப்புட்ன்னா, இது போன்ற ஒரு திட்டத்த வந்து கொண்டு வர மூலியமா, ஒரே தேர்தல கொண்டு வர மூலியமா, சுலபமா வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சியில வந்து நம்ம அமரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இதுக்கு பின்னாடி உள்ளது. அதுபோக மெயினா நான் ஏற்கனவே சொன்னது மாரி, ஒரு ஒற்றை துவைத்தை ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த வந்து அழிச்சிட்டு, ஒரே நாடு, ஒரே அதிபர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தன்மைய நோக்கி போயிட்டு இருக்கிற விஷயமா தான் இத நம்ம வந்து தற்போது மசோதா செயல்படுத்தல. நாடாளுமன்ற கூட்டக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு இந்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில வந்து ராஜ்யசபா, லோக்சபாலயும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு பாஜக அரசுக்கு இந்த முறை வந்து பெரும்பான்மை மக்கள் அளிக்கல. பாஜகவினுடைய தொடர்ச்சியான செயல்பாடு காரணமாக, மோசமான செயல்பாடு காரணமாக பெரும்பான்மை வராதனால, இன்னைக்கு அந்த மசோதா வாக்களிப்புல தோற்கடிக்கப்பட்டு, அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த மசோதா நிறைவேறல அப்படிங்கிறது தான். அது வந்து கூட்டுக்குழுல இருக்கு. அது அமலாகல. அவ்வளதான். அதனால இப்ப நான் அடுத்து 2029ல வரக்கூடிய தேர்தல்ல ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வரப்போறதுக்கு வாய்ப்பில்ல. ஒருவேள நீங்க அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக மெஜாரிட்டியா வந்தது அப்படின்னா, அவர்கள் நிச்சயமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல கொண்டு வருவார்கள். ஏனென்றா, இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து என்னன்னா, நீ கர்நாடகால பாஜக பிரமுகர் உட்பட நெறைய பேரு 400 தொகுதிகள் பாஜக கூட்டணி 400 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரும் கூச்சலோட தான் இந்த தேர்தலவே சந்திச்சாங்க. ஆனா மக்கள் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமைப்பு கூட இல்லாம ஒரு கூட்டணி அரசு அமைப்பிற்கான இடத்த தான் மக்கள் தந்திருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து மக்கள் விரோதமான வேளாண் சட்டமா இருக்கட்டும், பல சட்டங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாஜக அரசு, இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவ வந்து அமலாக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாஜக ஒருவேள பெரும்பான்மை பெறும் பட்சத்தில், கண்டிப்பாக இந்த மோசமான சட்டத்த வந்து நிச்சயமா அமல்படுத்த பாஜக வந்து தயங்காது. ஆனா, இது போன்ற ஒரு மோசமான மசோதாவ மக்கள் வந்து ஒன்று போல திரண்டு முறியடிக்க வேணுங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும், ஒரு மாநிலங்களோட சுயாட்சியும் காப்பாத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து திரு ஜீவா அவர்கள் அவரோட கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டார். நன்றி.